திமிரு பிடிச்சவன், எவனுக்கு என்ன பண்ணணுடா அவனுக்கு அப்படின்னு வம்புக்கு பேசுறவன். இந்தியன் சட்டத்துக்கும் எங்களுக்கும் நேர ஆப்போசிட். என்கிட்ட வந்தா சீன் போடுறீங்க, இங்க படிக்க வந்தா பொத்திக்கிட்டு படிக்கணும், போய்கிட்டே இருக்கணும். இந்த எரோ மாடு யாருடா சொன்னா புரிய மாட்டேங்குது. இப்படிதான் நான் ஆரம்பிப்பேன். கதையில முன்னாடி போயிட்டீங்க. சார் இதில் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு சார். நம்ம வீடியோ டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லல, இந்த இடத்துல வந்துட்டு சார் எந்த இடத்துல காலை கடங்க இங்கதான் சார், இந்த இடத்துல காலை ஒடிக்க வைக்க சொல்லலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலை சார். ஓகே, காலை ஒடிக்க வைக்கிறதுன்னா சொன்னீங்களா? காலை ஒடிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் சொல்லி தரேன். ரியலாக வந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரியலாக வந்து காலை ஒடுக்கி வைக்கிறதும் காலை அகலமாக்கிறதும் நிறைய ஒரு பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பாம்பேல உள்ள தங்க கடைகளுக்கு எல்லாம் இருக்கலாம், அங்கே வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். பாம்பேல உள்ள தங்க கடைகள்லாம். ஸோ கிட்டத்தட்ட பாம்பேல உள்ள ஒரு 50% தங்க கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸு. பொண்ணுங்க பசங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரெயினர் ஆகும்போது ஒரு செலிபிரிட்டி ஃபீல் வரும் இல்லையா? சார் எங்க கூட பேசணும், உங்களை மீட் பண்ணணும். சரி மீட் பண்ணலாம், எல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் பழகில காட்டல, பட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் தப்பாக நினைக்காதீங்க. சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, சரின்னா அவங்கள ஒரு இடத்துல அந்தேரியில் மேக்டியில், ஓகே அந்தேரியில் இந்த மேக்டி இருக்கலாம், அதுக்கு ஏற்றல ஒரு பிளாக் மேக்டி இப்போ இருக்கு இல்லைன்னு தெரியல, அந்தேரி ஸ்டேஷனுக்கு வெஸ்ட்டில். அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு வந்தேன். சரி வராங்க அப்படின்னு வந்தாங்க. அவங்க எங்கேயோ ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க எங்கேயோ மகாராஷ்டிரன் அவங்க. ஓகே மீட் பண்ணலான்னா அந்த டைத்தில் நான் அங்கே இருந்தேன். அவங்க ஏதோ காயின்ஸ்டன்ட்ல ஏதோ கொடுக்கணும் வாங்கணும் எதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மீட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு மேக்டில் உட்காந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்னைய நான் வந்து முதல்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். வந்த புதுசுல இருந்தே ஒரு ரொம்ப அழுதுகிட்டே இருப்போம். ரொம்ப பயங்கர ஷூடு, ஆனால் ரொம்ப எமோஷனல் ரெண்டுமே இருக்கும் அவங்ககிட்ட. ஓகே அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள் என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அப்புறம் என்னோட ஃப்ரெண்டாக பழகி என்கிட்ட நல்லா ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக பேசுகிற அளவு வரந்தாட்டி அவங்களோட பாடி லாங்குவேஜ் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அவங்க வந்து முதல்ல நிறைய இடத்துல மீட் பண்ணும்போது அதே இடத்துல நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து கவனிச்சுன்னா எல்லாம் கவனிப்பேன். ஸோ அவங்ககிட்ட பேசும்போது என்கிட்ட பேசும்போது எப்பவும் அவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க. எஸ் சார் அப்படி டேபிள் இருந்தாலும் சரி எங்கே உட்காந்து இப்படி தான் பேசுவாங்க. ஓகே சார் இப்படி தான் பேசுவோம். எப்பவும் இந்த கால் வந்து எப்பவும் இப்படி தான் இருக்கும். யாரா இருக்கட்டும், இந்த கால் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, கான்ஃபிடன்ஸா இருக்காங்க, உங்க மேல பயம் கிடையாது அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லும். காலை பார்த்து நம்ம தெரியல. ஸோ நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நாள் பழகில இருந்து நான் அவங்க பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள்லாம் இப்படி பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரே கேலி கிண்டல் அந்த மாதிரி சும்மா அப்படி பேசுனதுக்கு அப்புறம் ஒரு தடவை மீட் பண்ணும்போது அவங்கள பார்க்க ரொம்ப ஆராம்சு இப்படி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அவங்க என்ன பேசுறேன்னு கவனிச்சாங்க. நான் அவங்க பாடி லாங்குவேஜ்ல கவனிச்சேன். இவங்க கம்ப்ளீட்டா நம்ம கூட ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா எந்த பயம் இல்லாம ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப செக்யூர்டா ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு. ஸோ கால் வந்து எப்பவுமே இந்த எங்கேயாவது நம்ம பேசும்போது கூட பப்ளிக் ஸ்பீக்ல பேசும்போது கூட காலை இப்படி ஒட்டி வச்சுட்டு பேசக்கூடாது. இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. அதே நேரத்தில் காலை இப்படி விரிச்சு வச்சுட்டு பேசும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சரிங்களா? இப்படி காலை வச்சிருக்கணும். சரி. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த காலை விரிச்சு வச்சிருக்கிறது வந்து அது தப்பு கிடையாது. அது வந்து கான்ஃபிடன்ஸை பேசுறது. சரியா? நான் இப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் பயத்தில் பேசுற மாதிரி அர்த்தம். ஸோ காலை ஒழிக்க வைக்கலாம், காலை அப்படிதான் வச்சிருப்பேன். ஏன்னா திமிரு பிடிச்சவன், எவனுக்கு என்ன பண்ணணுடா அவனுக்கு அப்படின்னு வம்புக்கு பேசுறவன். சரியா? ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு நான் வந்து எங்கேயும் இறங்கி போறதில்லை. ஸோ நான் கண்டிப்பா காலை அப்படி வச்சு நீங்க பார்க்க முடியாது. நீங்க எங்க பார்க்கலாம் தெரியுமா? என்னோட மென்டார், என்னோட குரு, யாருக்காவது நான் ரொம்ப மதிப்பு கொடுத்தேன்னா, ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்னை அறியாமலாம் அப்படிதான் வந்திருப்பேன். ஆமா சார், ஓகே சார், சரி சார், இப்படி நான் பேசுவேன் கண்டிப்பா. ஆனா வேற எங்கேயாவது நான் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இங்க நான் மென்டார் இல்லையா? திமிரு பிடிச்சவ எல்லாரும் நேற்று சரிங்களா, திமிரு பிடிச்சது அப்படின்னு அந்த மாதிரி திமிருக்கே பிடிச்சவங்க இந்த டைலாக் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். திமிருக்கே பிடிச்சவங்க.
ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த தைரியம் வரும்போது இப்படி உட்காந்து பேசுவாங்க. நிறைய வந்து அட்டங்களை போடுறது அதெல்லாம் பேசுவாங்க. நார்த்தில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். யாரை வந்தாலும் அட்டங்களை போட்டு விடுவாங்க. அதுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. நம்ம ஊரில் அட்டங்களை போட்டிருக்கியா நீ அப்படிமா, ஒவ்வொரு கலாச்சாரத்தில் அப்படி இருக்கும். அதே மாதிரி திமிரு பிடிச்சா இன்னொரு வார்த்தை வருது. இன்னைக்கு குரூப் பேரை சொல்ல வரும்ல, குரூப்ல வந்து ஒருத்தர் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன், தம்பிகளா இங்க படிக்க வரும்போது வெறும் படிக்க மட்டும் வரணும், ப்ராஸ்பெக்டிங் அது இது என்ன நோ ஹாக்கிங் ஜோன்லாம் இருக்கும், ப்ராஸ்பெக்டிங் நோ ப்ராஸ்பெக்டிங் ஜோன், இங்க வந்து ப்ராஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுனா உடனே அங்கேயே தூக்கிடும் அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கும் நான் சொல்றேன். தப்பி தவறி நிறைய பேர் இருக்காங்க, எம்எம்ஜி குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குரூப்ல எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணும்போது தெரியாம நம்ம குரூப் அனுப்பி ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. நான் எப்படி சொன்னேன், இந்த எரோ மாடு யாருடா சொன்னா புரிய மாட்டேங்குது, இப்படிதான் நான் ஆரம்பிப்பேன். சார் தப்பி தவறி வந்துட்டு தப்பி தவறி வந்துச்சுன்னா அதுக்கு பேச்சு கேட்டு விடுங்க. ஏன்னா தப்பு பண்ணா அடிதடி உள்ளதானே செய்யும். ட்ரெயின்ல போகும்போது தப்பி தவறி உள்ள விழுந்துட்டேன் சார், அதனால வெட்டிட்டு போயிட்டு, அது எப்படி சார் என்னைய வெட்டலாம், வெட்டிட்டு போயிடும், நீ தப்பி விட்டா உள்ள விழுந்துச்சு வெட்டிருச்சு. குரூப் அவுட் எப்பவும் லெஃப்ட் பண்ணா சரி, மரியாதையாக சொல்லிட்டு போகணும். எனக்கு சில பர்சனல் காரணங்கள் இருக்கு, அல்லது நான் பிஸியா இருக்கேன், அல்லது ஃபோக்கஸா இருக்கேன். நான் எத்தனையோ குரூப் அவுட் வெளியே வந்திருக்கேன். என்கிட்ட குரூப்பே கிடையாது. நான் ஒரே குரூப்போ 2 குரூப்ல தான் இருக்கேன். எந்த மெசேஜ் வந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். அப்பதான் தெரியுது எனக்கு வேலை சொல்லி கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரு குரூப், எல்லா குரூப்பும் என்கிட்ட அதில் பண்ணிட்டு இருந்தேன். குரூப்பை லெஃப்ட் பண்ணும்போது சொல்லிட்டு லெஃப்ட் பண்ணும், நான் வந்து இதே இருக்கேன் அப்படி இருக்கேன். ஸோ அதுதான் ஒரு கொடுத்த மரியாதை. லெஃப்ட்னு போறது எருவ மாடு மாதிரி வரும் போவும். எருவ மாடுன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு பிள்ளைய இது சரியான எருவ மாடு, அது கொஞ்சம் மைண்ட் தெரியாது, எப்போ முதல்ல வருமோ எதுக்கு எருவ மாடு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ ஒரு தடவை நான் தோட்டத்தை பார்க்கும்போது எங்க நினைக்கும் எருமாடு உள்ள போகுது, அது பாட்டுக்கு போகுது இடிச்சு போட்டுட்டு அப்படி. ஓ அப்பதான் கரெக்டா சொல்லுவாங்க எருவ மாடு அப்படின்னு. இந்த குரூப்ல வந்து சொல்லாம லெஃப்ட் பண்ணுனா அதுக்கு எருவ மாடுன்னு பேரு. ஓகே, இவன்லாம் மனுஷன் லிஸ்ட்ல வைக்கிறது கிடையாது. பெரிய பெரிய கோட்டை போட்டிருப்பான், அங்க போட்டிருப்பான், இந்த உலகத்தை நான் மாத்தி காட்டதமா, போயிடாதீங்க சாவடிச்சிருவான் இவன்லாம். எந்த குரூப்பை லெஃப்ட் பண்ணா மரியாதை சொல்லிட்டு லெஃப்ட் பண்ணணும். நம்ம குரூப்ல ஒருத்தர் வந்து விளையாண்டார், எப்படி நமக்கு தெரியாமலே போட்டாலே திட்டு விழும். இந்த எருவ மாடை என்னைக்கு உள்ள விட்டாதீங்க அப்படின்னா உடனே கீழே ஒரு போஸ்ட் போடுவேன். இதுல நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவன் குரூப்ல லெஃப்ட் போயிடுவாங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனுக்கு அனுப்பிடுவாங்க. தம்பி நீ இந்த லிஃப்ட் போனதுக்கு அப்புறம் குரூப்ல ஒன்றை பத்தி இவ்வளவு மரியாதை சில விஷயங்கள் நடந்திருக்கு அனுப்பிடுவாங்க. எந்த குரூப்ல விளையாட்டு பண்ணுங்க, எம்எம்ஜி குரூப்ல விளையாட்டு பண்ணாதீங்க. அட்மின்ஸ் எல்லாம் செமையா இருப்பாங்க. ஓகே, கதைக்கு வருவோம். குரூப்ல ஒருத்தர் தப்பி தவறி ஒருத்தர் மெசேஜ் போட்டார், ஒரு படத்தை போட்டார். யாரா அவர் அப்ளைனா அப்படி இருந்தாரா, இப்ப இப்படி இருந்தாரா, எப்படி இருந்துட்டு போறாடா இங்கேயா டே. நாங்க எத்தனை பேரை பார்த்திருப்போம், எத்தனை BMW, எத்தனை MMW, எத்தனை வால்வோ பார்த்திருப்போம். எங்கிட்டேவா எங்க டயலாக் என்ன தெரியுமா, ஐ வாண்ட் டு லிவ் புவர் வித் லாட்ஸ் ஆஃப் மணி. இதான் எங்க டயலாக். எங்களை பார்க்க ஏழை மாதிரி தெரியும், உள்ள வந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏன்னா அங்க அவ்வளவு பேர் இங்க லைன்ல நிற்பாங்க. சரியா, BMW மெர்சி பேங்க் வச்சிருக்க அவ்வளவு பேர் நம்ம ஸ்டூடெண்ட், MBBS டாக்டர்ஸ், அவன் லைன்ஸ் கிளப் மெம்பர், சேர்மன் எல்லாம் என் ஸ்டூடெண்டா. அட்வொகேட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், MBBS டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என் ஸ்டூடெண்ட். எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். என்கிட்ட வந்தா சீன் போடுறீங்க, இங்க படிக்க வந்தா பொத்திக்கிட்டு படிக்கணும், போய்கிட்டே இருக்கணும். எங்க சீன் போடணும், வெளியே போடணும், இங்க சீன் போடக்கூடாது. குரூப்ல வந்து போட்டோ அனுப்பி விட்டுட்டு ஒருத்தன் வந்து தப்பு பண்ணதான சரியா பண்ணதான எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவன் விடுற மூச்சில் வச்சு கண்டுபிடிக்கணும். எங்க டீமுக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. எவங்கிட்டயாவது எங்காவது லைட்டா ஸ்மெல் அடிச்சா உடனே தூக்கு, அவனை உடனே தூக்கு. அவன் நல்லவனா இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வெட்டு, அவனை வெட்டி தூக்கு. முதல்ல குரூப்ல இருந்து தூக்கு. முதல்ல நிறைய வெட்டு நடந்திருக்கு, நிறைய கொலை நடந்திருக்கு. நிறைய பேர் நைட்டோட நைட்டா 50 குரூப்ல இருந்து தூக்கிடுவான். நாளைக்கு அவன் குரூப்ல இருக்க மாட்டான். எங்க ஸ்மெல் வரக்கூடாது. நல்லவனா கெட்டனா அப்புறம் விசாரிக்கலாம். இந்தியன் சட்டத்துக்கும் எங்களுக்கும் நேர ஆப்போசிட். இந்தியன் சட்டத்துல எப்பவும் தப்பு பண்ணவனா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இங்க அவன் நிரபராதி சரி வெட்டினாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு குற்றவாளி நம்ம குரூப்ல இருந்துடக்கூடாது, ஒரு தப்பு பண்றவன் நம்ம கூட்டத்தில் இருந்துடக்கூடாது, எவனாவது நம்மள மிளகா அரைச்சிடக்கூடாது. அதுங்கட்டில் அவனை அரைச்சிடணும், சோழியை முடிச்சிடணும். இதாங்கள இது நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க.
பட் இந்த மாதிரி ஒரு பவர் இல்லைன்னா நம்ம என்ன இருக்கு, இது கூட தெரியலன்னா நம்ம என்னது சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன மென்டரு, இதுக்கா மென்டரு, எவன் என்ன செய்தான்னு புரியணும், எனக்கு என்ன செய்தான்னு தெரியணும். நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா பாருங்க. எங்க குரூப்ல ஒருத்தர் மரியாதை இல்லாம இருந்துச்சுன்னா வேண்டாம். அவர் ரெகுலரா என்ன பண்ணிருக்காருன்னா, ரெகுலரா வந்து பாடம் அனுப்பல, ஒன்னு அனுப்பல, சும்மா அவர் வந்து எந்த குரூப்ல வருதுன்னா எங்கேயாவது கூட்டம் கிடைக்குமா, நிறைய ப்ராஸ்பெக்டிங் பண்ணதுக்கு நிறைய கூட்டம் நம்மகிட்ட வருவானு. ஏன்னா இங்க வந்தா நிறைய அள்ளிட்டு போலாம் அப்படின்னு. இங்க வந்தா கூட்டம் கிடைக்கும். ஏன்னா நெட்வொர்க்கா கிடைக்கும். அவன் கம்பெனில அவன் ஆள் மட்டும் தான் கிடைப்பான். அவன் யாருக்குன்னு அப்ளைன்ட் இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. இங்க ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருப்பா, இங்க வந்தா ஒரு பெரிய கூட்டம் கிடைக்கும், எல்லா கம்பெனிக்காரனும் கிடைக்கும், அங்க நிறைய வேட்டையாடுறதுக்கு வசதி, இப்படிதான் வர்றது. அது மாதிரி வேட்டையாடிட்டு போயிருக்காங்க. வேட்டையாட்டு போட்டு, ஏன்னா நான் கம்பெனி வச்சு நடத்தல, நான் உங்களை வச்சு என்ன செய்ய போறேன், நீங்க போங்க எங்கேயாவது போங்க, நல்லது. ஆனா இங்க வந்து வாலாட்டாதீங்க, இந்த வேலையில இங்க பண்ணாதீங்க, தெரியாம பண்ணுங்க, பின்னாடி பண்ணுங்க. அவனுக்கு சம்பந்தம் உங்களுக்கு சம்பந்தம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல போட்டுட்டு கால் அடிச்சு கேட்கும்போது, சார் எங்க அப்ளைன் வந்து அவர் யாரு தெரியுமா, மூஞ்சில குத்தி போடுவேன். அது எவனா இருந்தா எனக்கு என்னடா, இங்க படிக்க வந்த இடத்துல வந்து இதெல்லாம் போடக்கூடாது, புரியுதா? இல்ல சார் நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துறது, நான் எடுத்துறேன் சார் அப்படின்னு 1 2 3 4 எண்ணிட்டே இருக்கும். எனக்கு வந்து டக்குன்னு கிளிக் ஆனது தெரியுமா, அவர் சொன்னது, ஒருத்தன் தப்பா குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணா உடனே என்ன சொல்லுவாங்க, ஓ சாரி எங்கிட்ட நிறைய இருக்காங்க, தப்பா போட்டு கைகள்லாம் நடிக்கிறோம், தெரியாம போட்டா சார் சாரி சார் அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, சார் தயவு செய்து அந்த குரூப்ல இருந்து பேரை விட, ஏன்னா எப்போவாது இன்னொரு தப்பு பண்ணிடுவேன், உங்களை காயப்படுத்திடக்கூடாது, எனக்கு பயமா இருக்குன்னா சரி ஓகே அப்படின்னு அவங்க குரூப்பா விட்டு போயிருக்காங்க. ஆனா இவன் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க, எங்க அப்ளைன் யாருன்னு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, இவன் வேணுக்குன்னு போட்டிருக்கான். அப்புறம் அவன் குண்டில் எடுக்கும்போது இவன் ஹோம்ஒர்க் அனுப்புறது கிடையாது, பாடம் அனுப்புறது, சும்மா அட்வர்டைஸ் பண்ணதுக்கு வருது. அந்த செகண்ட்ல அவன் குரூப்ல இருந்து போட்டோ விட்டு எடுக்கல, அந்த செகண்ட்ல அவனை குரூப்ல இருந்து தூக்கியாச்சு, ரிமோட், வெட்டுடா வெட்டு. இந்த கதைகள்லாம் வச்சு ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். என்கிட்டே வா டேய், நீ BMW கொண்டு வாடா, உலகத்துல அம்பானிக்கு அண்ணனா அம்மாடு பணக்காரனவா, என்கிட்ட வேலை நடக்க முடியாது. சரியா? இது வேற லெவல். இது புரியாது உனக்கு. பணம் அலையணும்னு உனக்கு புரியாது. நான் என்ன சொல்லி கொடுக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இங்க படிக்க வந்தீங்கன்னா நிம்மதியா படிங்க, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேலையை மட்டும் பண்ணுங்க. பாடி லாங்குவேஜில் கண்டுபிடிக்கிற மாதிரி எவன் எங்க மூச்சு விடுதான் கண்டுபிடிக்கணும். மூச்சு விட்டாலே கண்டுபிடிச்சா அவன் தப்பா பேசுறான் அப்படின்னு. தப்பா ஏன் குரூப்ல போட்டிருக்கேன்னு கேட்டா, ஏன் அப்ளைன் வந்து இவரு வந்து அப்படின்னு கதை சொல்லுதான் நம்மகிட்ட. கதை சொன்னா என்ன அர்த்தம், வேணுக்குன்னு போட்டிருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உடனே தூக்கிட்டு குண்டில் எடுத்தா இவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வரல, படிக்கிறதுக்கு வரல, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கும் அது அந்த விஷயம் இருக்கு. தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் ஒன்றும் வரல, ஏன்னா நான் வந்தது எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தூக்கிட்டாங்க, என்ன பண்ண, சதனா போங்க. நான் ஒரு தடவை நினைச்சு பார்ப்பேன், எனக்கு எவ்வளவு திமிரு. சாவ பயப்படாதவன எத்தனையும் ஒண்ணும் பண்ணாது, புரியுதா? என்னடா பண்ண முடியும், நீங்க சாவடிக்க முடியுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு பயப்படாத வேண்டாம். நான் பணம் இங்குன்னா இந்த கதையெல்லாம் நம்ம நடக்காது, புரியுதா? என் கொள்கை வேற, படிக்க வந்தா ஒழுங்கா படிங்க, மற்ற வேலையில் பண்ணாதீங்க. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தன் விடுற மூச்சு வச்சு கண்டுபிடிக்கணும் தப்பானவன் அப்படின்னு. அந்த 2 வார்த்தை தான் பேச. இவரு வந்து இங்க ரைட் கட்டு தூக்கு முதல்ல ரிமூவ் பண்ணு. ஸோ நான் பாடி லாங்குவேஜ்ல சரி, பேசுறது சரி, உளத்துறது சரி, மூச்சு விடுறது சரி, ஏதாவது கேட்டா இப்படி முடிச்சா முடிஞ்சு வச்சுக்காது, அதுக்கு முடியலன்னு அர்த்தம். அதுக்கு அப்பவே புரிஞ்சு விடணும். அது மாதிரி. தேங்க்யூ.